கைஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த அனிமியோட எபிசோட் 15 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் கதை ஃபுல்லாக புரியும். சரி, நம்ம வளன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடில் கார்னர் மாட்டிருப்பான், அதனால் கார்னர் இந்த தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. மிஸ்டர் வால்டன் நம்ம ஃப்ரெண்டு கூப்பிடுறான் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு கேட்குறான். 2 நியூஸ் இருக்கு, பாசிட்டிவ் நியூஸும் இருக்கு, நெகட்டிவ் நியூஸும் இருக்கு, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறான். குட் நியூஸ் சொல்லுன்றான். கார்னர் எக்ஸ்பெல் ஆயிட்டான். அப்போ அந்த பேட் நியூஸ் நீ கெஸ் பண்ண மட்டும் தான். இந்த வருஷம் ட்ரையலுக்கு சூப்பர்விஷனா ஆகுறது கார்னர் அங்கிள் தான், அதாவது ஜார்ஜ். இந்த தடவை நம்ம பாஸ் ஆக வாய்ப்பே இல்லை. நம்ம ஹீரோ தன்னாவட்டா சிரிச்சுக்கிட்டு ரிலாக்ஸா இருறா, அவர் ஒழுங்கா அவளை வேலை பார்க்கலன்னா கார்னர் மாதிரி இவருக்கும் இது பண்ணி விட்டுறலாம். இதை பார்த்து அவன் ஃப்ரெண்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். வால்டன் நீ உண்மையே வேற லெவல்டா, கார்னர் ஒரு ஸ்டூடெண்ட்றான், ஜார்ஜ் ஒரு டீச்சரு, அதை பத்தி எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ ரியானை பத்தி என்ன நியூஸ்? ரியான், அவனை பத்தி நான் மறந்தே போயிட்டேன் அவன்கிட்ட சொல்ல. ரியான் வந்து சொல்லியிருக்கான் அவன் பிரதர் ரிவெஞ்ச் எடுத்துட்டு வருவேன்னு. இப்ப இது பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ அப்படியான்னு முழிக்கிறான். ரியானோட 5 கலர் டிஃபென்ஸ் ஸ்டோன் வந்து டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. பெர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரிஃபைனிங் டவரை காமிக்கிறாங்க 4th ஃப்ளோர்ல. அங்க இருக்கிறது நெடியா இருக்கா, கண்டென்ஸ் ஃபால்னு அப்படின்னு சொல்றா. ஒரு ஆக்ஸ் கையில வந்திருக்கு. கிரிஃபிட் இதை பாருங்க அப்படின்னு நெடியா சொல்றா. இது ஒரு சன் பூமிங் ஆக்ஸ், இது வந்து லெவல் 1 சூப்பர் மார்ஷல் வெப்பன் ஆயிடுச்சு. இப்ப நீடியா இந்த பார்சனல் டெஸ்ட் ஆயிட்ட. இவர் தான் ரீஃபைனர் யூனிட்ல ஒருத்தர், ஜெரால்டு கிரிஃபிட். தேங்க்யூ மிஸ்டர் கிரிஃபிட் அண்ட் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. இப்ப நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன், எப்படி நீ பிரைட் கோல்ட நீ ரெட் காப்பரா ஆக்குன? ஃபர்ஸ்ட் நீ ஃபியூ டெஸ்ட்ல பயங்கரமா ஃபெயில் தானே ஆயிட்டு அப்படின்னு கேக்குறாரு அவரு. அவ வந்து நம்ம ஹீரோ சொன்ன யோசிச்சு பாக்குறா. நம்ம ஹீரோ என்ன சொன்னானோ அப்படியே திருப்பி போட்டு இவ சொல்றா. எப்படி சொல்றேன்னு பாக்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்க. இதுல நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், தான் நான் ஃபெயில் ஆனது கிறிஸ்டல் சாண்டானால, அது ஒரு வாட்டர் எலிமெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன அப்படியே அச்சஸ்ல காப்பி அடிக்கிறா. கிறிஸ்டல் சாண்டா இம்பியூரிட்டியாக நான் கொஞ்சம் மெட்டல ரிமூவ் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. இதுதான் பண்ணியா எல்லாம் வியக்குறாங்க. நீடியா நீ ரொம்ப இன்டெலிஜென்ஸா இருக்க, நீ இன்னொரு ரிஃபைனர் ஆயிட்ட, அதுவும் கிளவாடால. நாளைக்கு சில ரிப்போர்ட்ஸ் சொல்லணும் எம்பரர் கிட்ட, நீ ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்க. யோசிக்கிறா கெல்வின் உண்மையா ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோ புகழ்ந்து பேசிட்டு இருக்கா. மிஸ்டர் கிரிஃபிட் மேஜஸ்டி கிட்ட சொல்லுங்க எந்த பேங்க்வெட்டும் வேணான்னு, நான் ஃபிளம்பாயன்ட் மாதிரி எதுவும் படல அப்படின்னு சொல்றா. இன் கிளாவாடால ஒருத்தர் ரீச் ஆனாது ஃபர்ஸ்ட் ரிஃபைனரியல் இல்ல மார்ஷல் கிராண்ட் மாஸ்டர் லெவலா. மேஜஸ்டி கிட்ட பேங்க்வெட், மேஜஸ்டி கிட்ட கோர்ட்ல இன்வைட் பண்ணி இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர்ஸ் செலிப்ரேட் பண்ண போறேன். இந்தியா நீ ரொம்ப கிஃப்டட் பர்சனு, சின்ன வயசுல நீ மாஸ்டர் மொனாட்ஸ் ஆயிட்ட, அது ஷேப்ட் ரியலம்ல. நீ இப்போ ஒரு லெவல் 1 ரிஃபைனர் ஆயிட்ட அப்படின்னு சொல்றாரு. இவர் நேம் தான் ஜேசன் மார்கன். மேஜஸ்டி வந்து ஸ்பெஷல் 2 பேங்க்வெட் வேணும்னு சொல்லியிருக்காரு. மேட்சப்படியே மிஸ்டர் ஹான்பை தான் லாஸ்ட் 100 இயர்ஸ்ல. மிஸ்டர் மார்கன் இன்னொரு அப்படி சொல்லாதீங்க, என்னையும் ஹான்பையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஹான்பை ஒரு டேலண்டட் மேனு, டில்லியனுக்கு அடியில இருந்தான் 9th லெவல் அவரு டில்லியனு அப்படின்னு சொல்றாரு. டில்லியனா நம்ம ஹீரோ தான். நீ லக்கி தான், போதும், உனக்கு ஒரு நல்ல டீச்சர் வேணும் இப்ப அப்படின்னு அந்த வயசானாலும் சொல்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னைக்குதான் ரிஃபைனர் யூனியன்ல செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஆனா இந்த வருஷம் 2 லெவல் 1 ரிஃபைனர் வந்திருக்காங்க, ஜோனாஸும் நீயும் தான். கிளாவார்டுல நீங்க ரைசிங் ஸ்டாரு. மிஸ்டர் கிரிஃபிட் எனக்கு அக்ரி பண்றேன் ரெண்டியா ஒரு ரைசிங் ஸ்டார்னு, ஆனா ஜோனஸ் நான் பொய் சொல்ல, அவன் பாய்சன்ல இருக்கான். இப்ப இதை பார்த்து எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆறாங்க. டேனியல் நீ என்ன சொல்ற? சிம்பிள் தான் மிஸ்டர் கிரிஃபிட், நான் சொல்றேன் நீ டெஸ்ட பாஸ் ஆயிட்ட, இப்ப லெவல் 1 ரிஃபைனர் அபிஷியலா ஆயிட்ட அப்படியே அவர் சொல்றாரு. இப்ப டேனியல் கண்டினியூ பண்ணு. நான் கண்டுபிடிச்சேன் ஜோனஸ் ட்ரீட்டிங் பண்ணுது ஹாஸ்டல் டெஸ்ட்ல அப்படின்னு சொல்றான் டேனியல். பால்பிடன் ஐட்டம் யூஸ் பண்ணா இன்வின் ஸ்டோனை யூஸ் பண்ணாம அப்படின்னு சொல்றாரு அவரு. இதை பார்த்து எல்லாரும் பயங்கரமா சாக்காரங்க. ஜோனஸ் என்ன சீட்டிங் பண்ணிட்டானான்னு. ஏன்னா இன்வின் ஸ்டோன் யூஸ் பண்ணானா, இன்வின் ஸ்டோன் யூஸ் பண்ண சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அவன் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆயிடுவானே, ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவன் கெரியரே அவன் நாசம் பண்ணிட்டான். எனக்கு தெரியும் உனக்கு எப்பயுமே ஜோனஸ் பிடிக்காதுன்னு. அவன் இன்னும் ரீஃபைனர் அப்ரெண்டிஸ்ல இருக்கான், நீங்க அவனை கூப்பிட்டு அக்யூஸ் பண்ணி கேளுங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. அவனை அக்யூஸ் பண்ணி கேட்கணுமா? அவனே பாய்சன்ல இருக்கான், போன்ஸ் எல்லாம் உடையிற மாதிரி இருக்கு. நான் பீப்புள் கிட்ட போய் செக் பண்ண சொல்றேன், அவனை ஆன்டிடோட் இருக்கான்னு பார்க்க சொல்றேன். லாஸ்ட் 5 டேஸ்ல கல்டிவேஷன் தான் பண்ணிட்டு இருந்தான், அவனுக்குள்ள பாய்சன்லாம் இல்ல. ஈவன் ஆன்டிடாட் யூஸ் பண்ணா கூட அது ஒர்க் ஆகாது. இப்ப அவன் கம்ப்ளீட்லி வேஸ்ட். அவன் ஜோனஸ் இங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவர் என்ன பண்ண போறாரு? கிரிஃபின் ஒரு 2ஆம் லெவல் 3rd ரிஃபைனர் கிளாவாடாலேயே ஒரு பொசிஷன் வந்து கிங் மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்தியா சொல்றாங்க. நான் சீட் பண்ண விடவே மாட்டேன், அதுவும் ரிஃபைனிங் பிரைட்ல அப்படின்னு இந்தியா சொல்றா. ஜோனஸ் வரான். நான் கேள்விப்பட்டேன் நீ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரிஃபைனிங் ரியலம் போயிட்டியாமே, நீ உண்மையுமே டேலண்டடு. அந்த டாப் 5 கமாண்டரை விட நீ தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மாதிரி இருக்கு எல்லார விட. மிஸ்டர் டூட், மிச்சம் இருக்க எல்லா கமாண்டர்ஸும் என்னை விட
ரொம்ப அதிகமா இருக்காங்க ஸ்ட்ரென்த்ல. நீங்க உண்மையாவே லக்கி தான் அப்படின்னு சொல்றான் பியா ஜோனாஸை பார்த்து. இந்த டேனியல் வந்து சிரிச்சுக்கிட்டு, இது ஒரு கல்டிவேஷன் ரெத்திட்டு உன்னை எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா வர வச்சோன்னா நிடியா ப்ரொமோஷனுக்கு தான். ஜோனாஸ் நீ இப்ப கூட ரொம்ப நல்லா தான் இருக்கியா சொல்றான். ஜோனாஸ் வியர்டா இருக்கான். இப்ப அவன் நல்லா இருக்க மாதிரி தான் அவனுக்கு தோணுது. டேனியல் சஸ்பெக்ட் பண்றான் உன்னை. நீ இன்வின் ஸ்டோனை யூஸ் பண்ணியா உன்னோட லாஸ்ட் டெஸ்ட்ல. இது ஒரு ரிசல்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு பாஸ்ட் ஃபியூ டேஸ்ல நான் சில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். நான் தைரியம் இருக்கணும். இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ண வந்திருக்காங்க? வால்டனே இன்னைக்கு ஹெல்ப் பண்ணா. என் பாடி பாய்சன் இருந்து அவன் தான் ஆன்டிடோட் கொடுத்தான். கோல்ட் ரெஃபைனிங் டெக்னிக் கூட அவன் தான் சொல்லி கொடுத்தான். அவனை ரொம்ப அட்மைர் பண்ணியிருக்கேன். அவனை எப்பயுமே அட்மைரா பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு அவன் மனசுல யோசிக்கிறான். டேனியல் நீ வாய மூடுற அப்படின்னு கத்துறான். இப்போ உன்னோட இன்வெஸ்டிகேஷனை காமிடா அப்படின்னு அவன் கையை நீட்டுறாரு அவரு. இதை பார்த்து எல்லாருக்கும் ஷாக்கு. அவர் கை ரொம்ப பளபளன்னு இருக்கு. அவன் கை ரொம்ப பளபளன்னு இருக்கு. அவன் இன்வின் ஸ்டோனை கரப்டன் பண்ணிருக்கான் போல இருக்கு. இது எப்படி பாசிபிள்? இது பாசிபிளே இல்லையே. இன்வின் ஸ்டோனை வச்சு எப்படி அவனை பாய்சனை கியூர் பண்ணா? நான் டிஃபென்ஸ் சென்ஸை யூஸ் பண்றேன், உன்னோட பாடியை செக் பண்ண. அவன் யூஸ் பண்றான். இதுக்கு வாய்ப்பே இல்லை நீ கியூர் பண்ண அப்படின்னு சொல்றாரு. உன்னோட சோல் பவர் எப்பயுமே ரீச் பண்ண முடியாது ரிஃபைனராக. உன்னை எக்ஸ்போஸ் பண்றேன்டா ஃபேக்கர் அப்படின்னு சொல்றான். பைத்தியக்கார வந்து என்ன எக்ஸாமின் பண்ற பைத்தியக்கார அப்படின்னு சொல்றான். அப்படியே பண்றான் அவனும். இந்த டேனியலுக்கு பயங்கரமான ஷாக்கு. நிடியா மினி கிளாஸ் ரூம்ல நிடியா எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. லெவல் எல்லாம் கீழே காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான் வீடியோ லென்த் கம்மி, ஆனா வாய்ஸ் ஒரு நிறைய இருக்கனால தான் இவ்வளோ ஆகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.